அடுத்ததாக முஃபாரிஸ் ரசாதி அவர்கள் ஹாரூத் மாரூத் என்பவர்களை யாராவது செய்தான்கள் என்று சொன்னா அதை விட ஒரு வழிகட்ட கருத்து இல்ல, அது ரொம்ப பிழையான கருத்து என்று சொல்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அல்லாஹ் சொல்றதுக்கு அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையில இல்லாத நம்பிக்கை இந்த மனிதர்கிட்ட உங்களுக்கு வந்துட்டுதா? எங்களுக்கு அவர் அந்த மௌலை சொன்னார், இந்த மௌலை சொன்னார்ல, ஒமா உன்சில அலல் மலக்கைனி, மலக்கைன்னு அல்லாஹ் ஏன் சொல்லலாம்? மலாய்க்கான்னு சொல்லலாம், அல்லது அல் மலக்குன்னு சொல்லலாம், ஒருமையில சொல்லலாம், அல்லது பன்மையில சொல்லலாம். ரெண்டை சொல்லி போட்டு ரெண்டு பேர் அல்லாஹ் சொல்றான்டா, இது தெளிவா விளங்கலுமா இயலாதா? ஏன் இந்த பிடிவாதம்? ஷைத்தான் அல்லாஹ் சொல்லல, ஷயாத்தீன் அல்லாஹ் சொல்றான். அது ஷைத்தான்னு சொல்லி சொல்றது என்பது வழிகட்ட கருத்து, அது பிழை. அது யார் சொன்னாலும் சரி, எந்த மௌலை சொன்னாலும் சரி, அது பிழையான கருத்து. குர்ஆன்ல தெளிவாக மலக்கைண்டு வந்து ஹாரூத் மாரூத்னு பின்னால வரும்பொழுது அழகா தெளிவா விளங்கப்படுத்து அந்த வசனம். மலக்கைன் என்பது அந்த அந்த சொல்லப்பட்ட மலக்கைன் யாரு என்பது தான் விளங்கப்படுது ஹாரூத் மாரூத். அன்பிற்குரியவர்களே, இந்த 202வது வசனத்துல அல்லாஹ் வமா உன்சில அலல் மலக்கைனி பிபாபில ஹாரூத்த வமாரூத்ன்னு அல்லாஹ் சொல்கிறார். ஹாரூத் மாரூத் என்று சொல்லக்கூடியவங்க வானவர்களா செய்தான்களா என்றதுல கருத்து வேறுபாடு இருக்கிறது. இவர் என்ன சொல்றாருண்டா, அல்லாஹ் தாலாவே தெளிவா ஹாரூத் மாரூத் என்றதை மலக்கென்று சொல்லி இருக்கும் போது அறிஞர் பிஜே என்பவர் வந்து செய்தான் என்று சொல்றார். அதை நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்றீங்களே, அல்லாஹ் சொல்றதை நீங்க ஏற்றுக்கொள்ளாம இந்த பிஜே சொல்றதை ஏற்றுக்கொள்றீங்களே என்ற மாதிரி சொல்கிறார். இப்படித்தானே நாங்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். 202 வசனத்துக்கு ஹாரூத் மாரூத் என்பதை செய்தானுடைய வகையிலால வைக்கிறதா அல்லது வானவர்களுடைய அந்த வகையில வைக்கிறதா என்பதை கருத்து ரீதியாக ஆய்வு செய்து வசனங்களை அடிப்படையாக வைத்து ஒரு முடிவை நாங்கள் சொல்கிறோமா, அல்லது அல்லாஹ் அப்படி சொல்றான் நாங்க எப்படி சொல்றோம் என்று சொல்லிட்டு போறோமா? என்ன சொல்கிறார் இவர்? அல்லாஹ்வுடைய வார்த்தையில நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த மனுஷன் வார்த்தையில வந்திக்குதா என்று கேட்கிறார். யாருடைய வார்த்தையிலும் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு நிகராக நாங்கள் ஆக்க மாட்டோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அறிஞர் பிஜேயாக இருந்தாலும் எந்த அறிஞராக இருந்தாலும் சொல்ற கருத்து குர்ஆன் சுன்னால இருந்து ஆதாரத்தோட எடுத்து காட்டினால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இதுதான் ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் சொல்லி வருகிறோம். ஆனால் 202 வசனத்தை ஹாரூத் மாரூத்த மாணவர் என்று புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, செய்தான் என்று புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மனித செய்தான்களாக ஹாரூத் மாரூத் இருந்தார்கள் என்று புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று நாங்கள் சொல்கிறோம். இலக்கண ரீதியாக ஹாரூத் மாரூத் என்பது மனித செய்தான்கள் என்று சொல்வதற்கு முகாந்திரம் இருக்கிறது என்று தஃசீர் இப்னு கஸீர்ல இமாம் குருத்துபி அவர்கள் மிகவும் ஆணித்தரமாக அதை பதிவு செய்கிறார். தெல்ல தெளிவாக ஹாரூத் மாரூத் என்பவர்களை மனித செய்தான்களாக பதில் என்ற முறையில இதை மனித செய்தான்களாக விளங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் மிகவும் உறுதியான செய்தியாக இருக்கிறது என்று தஃசீர் இப்னு கஸீர்ல குருத்துபி இமாம் அவர்கள் சொன்ன அந்த சொல்லை எடுத்து காட்டி இப்னு கஸீர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு இல்லாத நம்பிக்கை இப்னு கஸீர் அந்த தஃசீர்ல குருத்துபி இமாம் வார்த்தைக்கு உங்களுக்கு வந்து விட்டதான்னு நீங்களே கேட்கல. இமாம் குருத்துபி அவர்களும் சொல்லி இருக்கிறார்களே. இன்னும் சொல்ல போனால் சமகாலத்தில் உங்களுடைய வகைராக்களை சேர்ந்தவர்கள் கூட ஹாரூத் மாரூத் என்பது செய்தான்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்களா இல்லையா? இப்ப அந்த 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 வீடியோ வேணுமெண்டா கேளுங்க. அந்த அடிப்படையில் அன்றைக்கு ஹாரூத் மாரூத் சம்பந்தமாக நான் ஆய்வு செய்த நேரத்தில் எனக்கு என்ன முடிவு சரியாகப்பட்டதோ அதே தான் இன்று வரைக்கும் நான் என்ன செய்கிறேன், நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹாரூத் மாரூத் என்பவர்கள் மலக்கு அல்ல. ஒமா உன்சில் அலல் மலக்கைன் என்பது நஃபியை தான் குறிக்கிறது. அதாவது அது வந்து மௌசூலாக என்ன செய்யலாம், அந்த இடத்துல சிலாவாக அந்த இடத்துல வரவில்லை. அப்படி என்பதை நான் என்ன செய்தேன், அன்றைக்கும் சொன்னேன், இன்றைக்கும் அதை தான் சொல்றேன். ஒமா உன்சில் அலல் மலக்கைன், மலக்குமார்கள் மீது அது இறக்கப்படவில்லை. அந்த 2 மலக்குமார்கள் மீதும் அது இறக்கப்படவில்லை. அதாவது ஜிப்ரீல் மீகாயில் என்று அல்லாஹு தாலா முன்னால சொல்லக்கூடிய அந்த 2 மலக்குமார்கள் மீதும் அது இறக்கப்படவில்லை. ஹாரூத் மாரூத் என்பவர்கள் வந்து மனித சைத்தான்கள் அப்படி என்று சில அறிஞருடைய கருத்து இல்லை. அவர்கள் உண்மையிலே சைத்தான்கள். நான் உண்மையிலே சைத்தான்கிற கருத்துல என்ன செய்றேன் இருக்கிறேன். ஹாரூத் மாரூத் சம்பந்தமாக குர்ஆனுடைய இந்த வசனத்தில் தவிர வேற எங்கேயும் ஆதாரபூர்வமான எந்த செய்தியுமே கிடையாது. எனவே அந்த கருத்துல தான் இருக்கிறோம். இப்ப நீங்க என்ன சொல்லணும்? இந்த பாருங்கள், முஜாஹித் இப்னு ரஸீன் அவர்கள் ஹாரூத் மாரூத்தை சைத்தான் என்று சொல்லிவிட்டார். இவருக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தையில் இல்லாத நம்பிக்கைய முஜாஹித் இப்னு ரஸீன் வார்த்தையில் உங்களுக்கு வந்து விட்டதா என்று நீங்க கேட்கணுமா இல்லையா? ஏன் அங்க கேட்க மாட்டேன்றீங்க? அப்ப என்ன புரியுது? காழ்ப்புணர்வு. அறிஞர் பிஜே அவர்களை ஏதோ ஒரு வடிவத்திலே விமர்சிக்க வேண்டும். அதற்காக வேண்டி நீங்கள் களமிறங்கி இருக்கிறீங்களே தவிர நீங்கள் தெளிவாக எந்த ஆதாரத்தை முன்வைத்து அந்த விமர்சனத்தை முன்வைப்பதில்லை. இப்ப ஹாரூத் மாரூத் என்பது மனித செய்தான்களாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதை தெளிவாக தஃசீர் இப்னு கஸீர் மூலமாக இமாம் குர்துபி அவர்களுடைய கூற்றின் மூலமாக நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம்.
இலக்கண ரீதியாக முடியும் என்பதற்காக சொல்கிறோம். நம்முடைய அடிப்படையான வாதம் என்ன? மலக்குமார்களுக்கு அல்லாஹ் குஃப்ரியத்தான ஒரு கலையை அருள்வானா? இங்க வமா உன்சில அலல் மலக்கைனி பிபாபில ஹாரூத்த வமாரூத் என்றா ஹாரூத் மாரூத் என்ற வானவர்களுக்கு, அந்த 2 வானவர்களுக்கு அருளப்பட்ட சூனியம் என்ற கலை என்று நீங்கள் மொழிபெயர்க்கிறீர்களே, அப்ப சூனியம் என்ற கலை ஹாரூத் மாரூத் என்பவர்களுக்கு அல்லாவே அருளி இருக்கிறான் என்றா சூனியம் என்பது ஒரு குஃப்ரியத்தான கலை என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். சுலைமான், சுலைமானுடைய ஆட்சி காலத்தை செய்தான்கள் ஓதியதை, மனித செய்தான்கள் ஓதியதை இவர்கள் பின்பற்றுகிறார்கள், இந்த யூதர்கள் பின்பற்றுகிறார்கள். வமா கஃபர சுலைமான், சுலைமான் நிராகரிக்கவில்லை. வலாகின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன அன்னாஸ சிஹ்ர, சைத்தான்கள் தான் சூனியத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நிராகரித்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்ப சூனியத்தை யாரு மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள் அல்லாவை மறுத்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாவை மறுக்கும் அளவுக்கு பாவமான ஒரு காரியமாக இருந்த இந்த சூனியம் என்ற கலையை ஹாரூத் மாரூத் என்ற வானவர்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார்களா? மேலும் அல்லாஹ் சொல்கிறான், வமா உன்சில அலல் மலக்கைனி பிபாபில ஹாரூத் வமாரூத், உங்களுடைய மொழிபெயர்ப்பின்படி பாபிலோனில் உள்ள ஹாரூத் மாரூத் என்ற 2 வானவர்கள், இந்த வானவர்களுக்கு இந்த சூனியம் அருளப்பட்டது. வமா யுஅல்லிமானி மின் அஹதின், அவர்கள் இருவரும் ஒருபோதும் யாருக்கும் இதை கற்றுக் கொடுக்கவில்லை. ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னா ஃபலா தக்ஃபுர், நாங்கள் சோதனையாக இருக்கிறோம், எனவே நீங்கள் இதை கற்றுக்கொண்டு இறைவனை நிராகரித்து விடாதீர்கள் என்று சொல்லாமல் யாருக்கும் இதை கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னதாக நீங்கள் அந்த வசனத்துக்கு மொழிபெயர்க்கிறீர்கள். அப்ப ஹாரூத் மாரூத் என்ற வானவர்களுக்கே தெரியுதாம் இது குஃப்ரியத்தான ஒரு கலை, இதை கற்றுக் கொடுத்தால் மற்றவர்கள் அல்லாவை நிராகரித்து விடுவார்கள் என்று தெரிஞ்சே இதை சொல்லியே எங்களால நீங்க சோதிக்கப்படுவீங்க, நாங்கள் சோதனையில் இருக்கிறோம், கவனம் என்று சொல்லியே கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொன்னா இது வானவர்களுடைய சிப்பத்துக்குரியதா? அல்லாஹ் தன்னை மறுக்குமாறு தன்னுடைய கண்ணியமான அடியார்களான வானவர்களுக்கு ஒரு கலையை அருளுவானாம். தன்னை மறுக்குமாறு தன்னுடைய வானவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பானா, மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லி அல்லாஹ் கட்டளை இடுவானா. அங்க ஒரு புறம் நபிமார்கள் அனுப்பி ஏகத்துவத்தை சொல்லிட்டு இங்க மறுபுறம் வானவர்கள் இறக்கி சூனியம் என்ற குஃபுர பரப்புங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்ததாக அல்லாஹ் மேலே அவதூறு பரப்புறீங்களே, இது நியாயமான ஒரு கூட்டா? வானவர்கள் மீது அவதூறு பரப்புறீங்களே, இது ஒரு நியாயமான கூட்டா? அல்லாஹ் வானவர்களை பற்றி சொல்லும் பொழுது 16வது அத்தியாயத்தில் 50வது வசனத்துல யஹாஃபூன ரப்பஹும், அவர்கள் தனது இறைவனை அஞ்சுகிறார்கள், மின் ஃபௌகிஹிம், தங்களுக்கு மேலே உள்ள இறைவனை அஞ்சுகிறார்கள், வயஃபஅலூன மா யுஅமரூன், அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டதை அவர்கள் செய்து முடிப்பார்கள், அல்லாஹ்வினால் கட்டளையிடப்பட்ட காரியங்களை செய்து முடிப்பார்கள், அல்லாஹ்வை அஞ்சும் வானவர்கள் அவர்கள் என்று சொல்கிறார். அதே போன்று அல்லாஹ் சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயத்தில் 26, 27வது வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், வகாலு தஹதர் ரஹ்மானு வலதா, அளவற்ற அருளாளன் பிள்ளையை ஏற்படுத்தி கொண்டதாக அவர்கள் கூறுகிறார்கள். சுப்ஹானா, அல்லாஹ் தூய்மையானவன். பல் இபாதுன் முக்ரமூன், அவர்கள் கண்ணியமான அடியார்கள். லா யஸ்பிகூனஹு பில் கௌலி வஹும் பி அம்ரிஹி யஅமலூன், அவர்கள் அல்லாஹ்வுக்கு எந்த சொல்லாலும் அவர்கள் முந்திக் கொள்ளவும் மாட்டார்கள். வஹும் பி அம்ரிஹி யஅமலூன், அவர்கள் தனக்கு கட்டளையிடப்பட்டதை அப்படியே நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் தஆலா வானவர்களை கண்ணியமான அடியார்களா வச்சிருக்கிறான். இந்த மாதிரி தன்னை மறுக்கக்கூடிய நிலையில மறுக்கும் காரியங்களை மக்களுக்கு ஏவுவதற்காக அல்லாஹ் தஆலா வைக்கவில்லை. அல்லாஹ்வின் அடியார்களாக கண்ணியமான அடியார்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு குஃப்ரியத்தெல்லாம் செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய ஒரு கலையை அவர்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் என்பது தெளிவாக விளங்குகிறதா இல்லையா? வானவர்களே குஃப்ர பரப்புற ஆக்களா மாத்தி அந்த குஃப்ருக்கு அல்லாஹ் தஆலா தான் அவர்களுக்கு கட்டளை இட்டதாக அல்லாஹ்வே தன்னை மறுக்க சொன்ன மாதிரி ஆக்கி ஒரு நிலையை ஏற்படுத்துகிறீர்களே, இது வானவர்களுக்குரிய ஒரு பண்பல்ல. மேலும் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 3வது அத்தியாயத்துல 18வது வசனத்துல தெளிவாக சொல்கிறான், ஷஹீத் அல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹுவ, தன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் சாட்சி அளிக்கின்றான். வல் மலாயிகா, வானவர்களும் சாட்சியம் அளிக்கிறார்கள். வ உலில் இல்மி காயிமன் பில் கிஸ்தி, நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய அறிவு வழங்கப்பட்டவர்களும் சாட்சியம் அளிக்கிறார்கள். லா இலாஹ இல்லாஹுவ, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அல் அசீசுல் ஹக்கீம், அவன் ஞானமிக்கவன் மிகைத்தவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ வானவர்கள் ஒருபோதும் அல்லாஹ்வை மறுப்பதற்காக சாட்சி சொல்ல மாட்டார்கள்,
அல்லாவை ஏகத்துவப்படுத்துவதற்காகத்தான் சாட்சி சொல்வார்கள். அல்லாஹ் தெளிவாக வானவர்கள் ஏகத்துவத்தை நிலைநாட்டும் சாட்சியாளர்கள் என்று சொல்லியிருக்கும் பொழுது இல்லை இல்லை, அது ஹாரூத் மாரூத் என்பவர்கள் மறுப்பை குஃபரை நிலைநாட்டும் வானவர்கள் தான் என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு வழிகேடு என்பது தெளிவாக தெரிகிறது. இதெல்லாம் வச்சுதான் இது வானவர்களுக்கு அருளப்பட்டது இல்ல. வமா உன்சில அலல் மலக்கைனி, அந்த 2 வானவர்களுக்கு இது அருளப்படல. அப்ப அந்த 2 வானவர்கள் யாரு? 97, 98வது வசனங்கள்ல பேசுற மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இவங்களை யாரு பகைக்கிறாங்களோ அல்லாஹ் தஆலா அவங்களை பகைக்கிறதா சொல்ற அந்த வசனத்துல சொல்லப்படுற அந்த 2 வானவர் தான். இப்படி மெச் பண்ணாதான் வானவர்களுடைய அந்த சிப்பத்துகளை பாதுகாத்து இந்த வசனத்தை விளங்கலாம். அப்போ பாபில்ல ஹாரூத் மாரூத் என்பது பதில் முறையில் சொல்லப்பட்டது. அது முன்னாடி உள்ள வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபருல ஷைத்தான்கள் நிராகரித்தார்கள் என்பதற்கு விளக்கமாக ஹாரூத் மாரூத் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் என்று நாங்கள் விளங்கணும் என்பதுதான் குர்ஆனுக்கு ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு ஏற்ற விளக்கமா இருக்கும். அது என்ன இப்படி இங்கே இருக்கிறது அங்க கட் பண்ணி, அங்கே இருக்கிறது இங்கே கட் பண்ணி செஞ்சீங்கன்னு சொன்னா அக்கீதாவை துல்லியமாக விளங்கக்கூடிய விதத்துல சில விஷயங்கள் அப்படி புரியத்தான் செய்யறோம். இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. இது நேரடியா நீங்க மொழிபெயர்த்து பார்த்தா எப்படி வரும்? அல்லாஹ்வும் வானவர்களும் இந்த நபி மீது ஸலவாத் அருள் புரிகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி, நீங்களும் நபி மீது அருள் புரியுங்கள், வ ஸல்லிமு தஸ்லீமா, அவருக்கு சலாம் சொல்லுங்கள் என்ற அர்த்தம் வரும். அப்ப அல்லாஹ் அருள் புரிகிறது ஓகே, வானவர்களும் மூமின்களும் எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு அருள் புரிய முடியும்? இது சிறுக்கு இல்லையா? அருள் புரிய முடியாது என்பது தெளிவாக விளங்குது இல்லையா? அப்ப வசனத்தை எப்படி மொழிபெயர்க்கணும்? இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி என்றா அல்லாஹ் இந்த நபிக்கு அருள் புரிகிறான். வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி என்றா வானவர்கள் அல்லாஹ்வின் அருளை இந்த நபிக்கு வேண்டுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா என்றா நம்பிக்கை கொண்டவர்களை நீங்களும் நபிக்கு அல்லாஹ்வின் அருளை வேண்டுங்கள், அவருக்கு சலாம் சொல்லுங்கள் என்று கருத்தை கவனத்தில் கொண்டு அகீதாவை கவனத்தில் கொண்டு குர்ஆன் வசனங்களை நாங்கள் மொழிபெயர்க்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த 102வது வசனத்தையும் நீங்கள் மொழிபெயர்க்க வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமாக நீங்கள் ஹாரூத் மாரூத்த மலக்காக்கிறீங்க என்று சொன்னா அதை விட ஒரு வழிகேடு இந்த குர்ஆனுக்கு எதிரான கருத்து இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம்.